அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் டிஸ்கஸ் த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் குடியரசுத் தலைவரின் நிலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவருடைய வேலைகள் என்ன, பொசிஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கப்படுது இந்த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்குது பாருங்கள். அவருடைய நிலைன்னு கேட்டுட்டா அதில் பவரும் அடங்குது, அவருடைய ஒர்க்கும் அடங்குது, டியூட்டிஸு, அவருடைய எல்லா செயல்பாடுகளும் இதில் அடங்கிடுது. ஸோ நீங்கள் எழுதக்கூடிய கான்செப்டை கொஞ்சம் எலாபரேட்டாக திங்க் பண்ணி எழுதணும். நீங்கள் குறிப்பாக இந்த ஒரு டாப்பிக்கு மட்டும் பதில் சொல்லணும்னா இந்த பேராகிராஃபை படிக்கும்போது நமக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இந்திய குடியரசு தலைவரின் நிலை என்ன, பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் அல்லது சட்டத்தின் அடிப்படையில் குடியரசு தலைவர் ஒரு சம்பிரதாய தலைவராகவே இருக்கிறார். தட் மீன்ஸ் நாமினல் ஹெட், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், செரிமோனியல் ஹெட் அப்படின்ற மாதிரியான ஒரு பதத்தை தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல கொடுக்குது. சரி, ஆனால் அரசியல் மற்றும் மரபுகள், சட்ட விதிகள் அடிப்படையில் அவரை மிக முக்கியமான பதவியில் வைத்துள்ளது. மிக முக்கியமான பதவியில் அது சாதாரண பதவி கிடையாது. ஏன்னா இவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகன் என்கின்ற ஒரு பதவியை இவருக்கு கொடுக்குது. யாருக்கு கிடைக்கும் அந்த பதவி பாருங்க. மிக உச்சத்தனமான பதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இந்திய குடிமகன் என்ற பெயரை எடுப்பது தான். அந்த பதவியே பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவர் ஒரு நாமினல் ஹெட்டாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இவர்களுக்கென்ற சிறப்புமிக்க பணிகள்லாம் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல் 52லேருந்து 62 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது பொசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பொசிஷன், இவர் முதல் இந்திய குடிமகனாக பார்க்கப்படுகிறார். ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இவருடைய முதல் பொசிஷன் இது. இதன் பிறகு தான் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செரமனியல் ஹெட்டாக இருக்கிறாரு. ஒரு சடங்கிற்கான ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறார் இந்திய அரசியலமைப்பு பார்வையில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதே போல் பார்டனிங் பவர், மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டருக்கோ வேறு யாருக்கோ வழங்கப்படலை. ஏன் இந்த இடத்துல நான் பிரைம் மினிஸ்டரை கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவரை ஒரு நாமினல் ஹெட்டாகவே வச்சுருக்காங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு கான்செப்டால் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ இந்த பிரைம் மினிஸ்டருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாடு டெமோக்ரஸி நாடு, ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை தான் நம்ம வலிமையாக பார்க்கிறோம். அதாவது இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டு நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கேபினெட், இவருடைய கேபினெட்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த கேபினெட்டுக்கு தான் முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. ஆனால் இந்திய குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் கிடையாது. அவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னா பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கேபினெட்டால் தேர்ந்தெடுக்கப்படுவதனால இவருக்கு இந்த இடத்துல பவர் கம்மியாக இருக்குது. அதாவது பிரைம் மினிஸ்டரை காட்டிலும் என்னதான் இந்தியாவின் முதல் குடிமகனாக இருந்தாலும் பிரதம மந்திரியை காட்டிலும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் மிக மிக குறைவு அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதுங்க. ஆனாலும் ஒரு சில அதிகாரங்கள் பிரைம் மினிஸ்டருக்கே கிடையாது. என்ன அதிகாரம்? பார்டனிங் பவர், மன்னிக்கக்கூடிய அதிகாரம். கொலை குற்றவாளியையோ அல்லது லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட்டு அந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கோ தண்டனை குறைப்பு, தண்டனை மறுப்பு, இந்த மாதிரி பல வகைகளில் அவர்களுக்கு சலுகைகள் இந்திய குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் காமிக்க முடியும். ஆர்டிக்கல் 72வின் அடிப்படையில் இதை நம்ம தனி வீடியோவை பார்க்க போகிறோம் வித் கேஸ் ஸ்டடியோடைய. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லா பில்லுமே இந்த பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கேபினெட்டில் லோக்சபா ராஜ்யசபா வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சட்டங்களை இயற்றுவாங்க. நம்மளுடைய லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இந்தியாவிற்கு பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சட்டங்களை இயற்றுவது அதான் பிரதான வேலை அவர்களுக்கு. சின்ன சின்ன சட்டங்களை இயற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சில விஷயங்களை அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா அறிவிப்புகளுக்கும் ஒப்புதல் யார் கொடுக்கணும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்கணும். அப்போது இவங்க கொடுக்கின்ற எல்லா பில்லையும் சைன் பண்ணி இவர் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும்ன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சுப்ரீம் கமாண்டர் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இவர் தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கமாண்டராக இருக்கிறார்.
இதற்கு முன்னாடி இருந்தார், இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா முப்படைகளின் தளபதியாக ஒருவர் தான் இருக்கணும்னு ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க. அதனால் இப்போவும் இவருக்கு இந்த பதவி இருக்குதான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சரி, ஆனாலும் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் அண்ட் முப்படைகளின் தளபதி இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஹேவிங் அப்பாயின்மெண்ட் பவர், எல்லா விதமான மிகப்பெரிய பொறுப்புகள் இருப்பவங்களையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இவர் தான். ஏன்னா மிக முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே இவர் தான் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பதவியாக இந்த குடியரசுத் தலைவரை பார்க்கப்படுகிறது. அதே போல் குடியரசுத் தலைவரை நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ 1 by 1 அப்படி வரா மாதிரி. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா இவருடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். இதில் பவர்ஸ் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இது தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஒன்று இருக்குது, லெகிஸ்லேட்டிவ் பவர் இருக்குது, ஃபினான்சியல் பவர் இருக்குது, எமர்ஜென்சி பவர் இருக்குது, மிலிட்டரி பவர் இருக்குது, அண்ட் ஜுடிஷியல் பவர் இருக்குது. ஸோ இத்தனை பவர்களும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்குது. அதை எப்படி கையாளுவார் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்டனிங் பவர் நெக்ஸ்ட் வீடியோவும் அதுக்கு அடுத்த வீடியோவும் இதையும் பார்த்துலாம். சரி, இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் ஜயாவா கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி 1955 நடந்த இந்த கேஸ் ஸ்டடியில் இந்திய குடியரசுத் தலைவருடைய பொசிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா நாமினல் ஹெட்டு, தட் மீன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஆர் நாமினல் ஹெட்டு அப்படின்ற மாதிரி முதல் லைனில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாருக்கிட்ட இருக்குது, அதாவது செயல் நடைமுறைப்படுத்துகின்ற அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா வெஸ்டட் இன் தி கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர் கிட்டையும், தட் மீன்ஸ் கேபினெட் கிட்டையும் தான் பவர் குவிஞ்சு கிடக்கு அப்படின்ற மாதிரி இந்த ராம் ஜயாவா கபூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் மிக தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுடைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரசிடெண்ட்டுக்கு அந்தளவுக்கு பெரிய ஒர்க் இல்லாத போயிடுச்சு, அவருக்கு அதிகாரம் கம்மியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதே போல் வேறு என்ன ஒரு சொல்லியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் பற்றி நிலையும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் எடுக்கக்கூடிய நபர் கிடையாது. அதாவது முழு அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் தான் ஒரு அதிகாரத்தை டக்குன்னு எடுக்கக்கூடிய நபர் அவர் கிடையாது. மெம்பர் ஆஃப் கவுன்சில்ஸ் கிட்ட, மெம்பர் ஆஃப் கேபினட்ஸ் கிட்ட அவர் கலந்து ஆலோசித்த பிறகு தான் அவர் எடுக்கணும். அதே போல் இந்திய குடியரசுத் தலைவரின் ஆலோசனையும் கேட்டு பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பொசிஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொசிஷன் போது எல்லா நிலைப்பாடுகளையும் நீங்கள் எழுதுறதுக்கு தயாராகிடுங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.